கோவை சங்கனூர் ஹட்கோ காலனி அருகே முதல் தளத்துடன் இருந்த வீடு இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், விவரங்கள். நிச்சயமாக, அதாவது கோவை ரத்தினபுரி ஹட்கோ காலனி இந்த சுற்றுவட்டார பகுதிகளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சங்கனூர் ஓடை அருகே சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்து வருகிறது. இந்த சூழல்ல தான் நேற்று இரவு பார்த்தீங்கன்னா ரத்தினபுரி ஹட்கோ காலனி பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்பவரது வீடானது இடிந்து தரைமட்டமாக இருக்கிறது. அந்த சங்கனூர் ஓடை பார்த்தீங்கன்னா அண்மையில் மாநகராட்சியால் தூர்வாரப்பட்டு அதை செப்பனிடும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் தான் ஓடையை ஒட்டி கட்டப்பட்டிருந்த சுரேஷ் என்பவரின் வீடு, அதாவது முதல் தளத்துடன் இருந்த வீடானது இடிந்து விழுந்திருக்கிறது. இந்த கட்டடம் இடியும் போது வீட்டிற்குள் யாரும் இல்லாததால் ஒரு பெரும் உயிர் சேதமானது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்த உடனே பாத்தீங்கன்னா மாநகராட்சி அதிகாரிகள் அங்கு நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். ஓடையை ஒட்டி கட்டப்பட்டிருந்த வீடு இடிந்து விழுவதற்கான காரணம் என்பது குறித்து தற்போது தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தென்னிலவன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.